தமிழகமே வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பால கட்சிகள் மட்டும் கிடையாது, மக்களுமே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. காரணம், திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகளும், அப்படியெல்லாம் கிடையாது அதிமுக தான் வரும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகளும், அதுவும் இல்ல விஜய் தான் வருவாரு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பும் சொல்லுது. இந்த கருத்து கணிப்புகள் ஒண்ணுத்துல மட்டும் ஒத்து போகுது. இந்த முறை எந்த கட்சியுமே தனித்து ஆட்சி அமைக்க தேவையான மந்திர எண்ணான 118 எடுக்க போறது கிடையாது. கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, அது போகட்டும். இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறத பத்தி இப்போது தெரிஞ்சுக்கலாம். ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இப்போ பேசு பொருளாகி இருக்கு. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் நிறைய சேர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்கு. பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமா அக்னி நிறுவனம் திமுக கூட்டணி 169 தொகுதிகளையும், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனம் திமுக கூட்டணி 145 160 தொகுதிகள் வரைக்கும் வெல்லும் அப்படின்னு கணித்திருக்குது. பீப்பிள்ஸ் பல்ஸ், அப்புறம் மேட்ரிஸ் பி மார்க், பீப்பிள்ஸ் இன்சைட் நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் திமுகவுக்கு சாதகமாவே இருக்கு. CNN நியூஸ் 18, JVC நிறுவனங்களுடைய கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாய் இருக்கு. நியூஸ் 18 114 124 வரைக்கும், JVC 128 147 வரைக்கும் அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் விஜயுடைய தாவேக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. அவங்களுடைய முடிவுகளின்படி தாவேக 98 120 இடங்களையும், திமுக 92 110 இடங்களையும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதிர்ச்சிகரமாக அதிமுகவுக்கு 22 32 வரை மட்டுமே தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டி நிலவனாலும் தீவிரமான போட்டி திமுக, அதிமுக, தாவேகவுக்கு இடையில தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில பார்த்தா பிரதான போட்டியாளர்கள் 3 பேருக்குமே சாதகமான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. இதுதான் பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்துது. மற்ற எல்லா கருத்து கணிப்புகள்லயுமே தாவேகவுக்கு குறைந்தபட்சம் 1 அதிகபட்சமா 40 சீட்டுகள் வரைக்கும் கொடுக்க, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 120 சீட்டுகள் வரை தாவேக வெல்லும் அப்படின்னு சொல்லுது. இத்தனை வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய முறையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டு அல்லது ஒரு மாநிலத்துடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பை ஒரு சின்ன மாதிரியில கொண்டு வர்றதுதான் ரேண்டம் சாம்பிள் முறை அப்படின்னு சொல்றோம். இதன் மூலமா நகரம் மற்றும் கிராமப்புற விகிதம், சாதி மற்றும் மத பிரதிநிதித்துவம், கடந்த தேர்தல் வரலாறு மற்றும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய தொகுதிகள் கவனமா தேர்ந்தெடுக்கப்படுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதிகளுக்கு உள்ளவும் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை சிஸ்டமேட்டின் ரேண்டம் சாம்பிள் மூலமா தேர்வு செய்வாங்க. இதுல கிராமம், நகரம், சாதி, அமைப்பு, கடந்த வாக்குப்பதிவு சதவீதம் போன்ற அளவுகோல்கள் கருத்துல கொள்ளப்படும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல முக்கிய பணியே இந்த தொகுதி மற்றும் வாக்குச்சாவடி தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைதான். அதுல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் காரணமாவே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் வர்றதை நாம பார்க்க முடியுது. இப்படி ஒரு நிலையில குறைந்தபட்சமா சில கருத்துக்களை நாம எடுத்துக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை அடிப்படையில யோசிக்கலாம். வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலானது திமுக கூட்டணியை மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை தாண்டி திமுக கூட்டணி வெல்ல அதிமுகவும் தாவேகவும் பிரிக்கும் வாக்குகள் முக்கிய காரணியா அமைகிறத பார்க்க முடியுது. இன்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரா எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இணைந்து போராடுதோ அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும்.
ஆனா தமிழகத்துல அப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரதான எதிர்கட்சிகள் கை கோர்க்கல. ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவையும் அதோடைய கூட்டணி கட்சிகளையும், அதிமுக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் கட்சின்னு 3 தரப்பினர் எதிர்க்கிறாங்க. ஆக இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய மக்களின் வாக்குகளை இந்த 3 பேருமே கூறு போடுறாங்க. அதுலயும் அதிமுக கூட்டணியும் தாவேகவுமே திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரதானமா பிரிக்குது. இந்த அம்சம் திமுக கூட்டணிக்கு மிகவும் சாதகமாகிடுது. பீப்புள்ஸ் பல்ஸ் முடிவுகள்ல இதை தெளிவா உணர முடியுது. அந்த முடிவுகளின்படி திமுக கூட்டணி 38.4% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 31.5% வாக்குகளையும், தாவேக 23.6% வாக்குகளையும் வாங்குது. ஆக அதிமுக கூட்டணியும் தாவேகவும் பிரிக்கக்கூடிய வாக்குகளே திமுக கூட்டணிக்கு சாதகமாயிருச்சு. அதிமுக கூட்டணிக்கு சாதகமா நியூஸ் 18, ஜேவிசி நிறுவனங்களுடைய முடிவு இருக்கு. அதுலயும் நியூஸ் 18 நிறுவனத்துடைய கணிப்பு போட்டி கடுமையா இருக்கும் அப்படிங்கறதையே காட்டுது. இதிலும் சில கணிப்புகளை சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதாவது திமுக மற்றும் அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கு சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் எப்போது பலம் சேர்க்கும். இந்த முறை அதுல தாவேக வாக்குகளை பிரிக்கிறதால அதிமுகவுக்கு களம் சாதகமாக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க சிலர். அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை கொண்டு பல்வேறு தியரிகள் சொல்லப்படுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக தாவேக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்லி இருக்குது. இந்த கருத்து கணிப்புல சில கேள்விகள் எழறத தவிர்க்கவே முடியல. அதுல அதிமுகவுக்கு 22 இருந்து 32 இடங்களுடன் 3ஆம் இடமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணி இவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதிமுகவுடைய வரலாற்றிலேயே 1989, 1996 தேர்தல்ல மட்டுமே இதை விட மோசமா பெர்ஃபார்ம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முறை கட்சி உடைஞ்சிருந்தது, இன்னொரு முறை பெரும் எதிர்ப்பு அலை. அதை தவிர மற்ற எல்லா சமயங்கள்லயுமே அதிமுக ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்கு. இந்த தேர்தலையும் அதிமுகவோடு பாமக கூட்டணியில இருக்கு. பாமகவுடனான கூட்டு வட மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு கணிசமான தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கலாம். அதே மாதிரி கொங்கு மண்டலமும் அதிமுகவுக்கு வலுவான பகுதி தான். இந்த 2 பிராந்தியங்கள்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாலே ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கணிப்பை தாண்டிட முடியும். அதே மாதிரி சென்னையில தாவேகவுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதத்தையும் சீட்டுகளையும் வச்சுட்டு மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான அந்த கட்சியுடைய பலத்தை அளவிட முடியாது. இதே ஆக்சிஸ் மை இந்தியா 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக 300+ சீட்டுகளை வெல்லும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மையே கிடைக்கல. அப்படி இருந்தாலும் அனைத்து கணிப்புகளிலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது. விஜயுடைய தாவேக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் வெற்றி தோல்விகள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்படித்தான் 2016 சட்டமன்ற தேர்தலையுமே பெரும்பாலான வாக்குப்பதிவுக்கு பின்னாடி கருத்து கணிப்புகள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது. நடந்தது என்னவோ, அதிமுக தனித்து 133 தொகுதிகளை வென்று தனித்து ஆட்சி அமைச்சது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தோற்றுதான் போயிருக்கு. காரணம், தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இந்த நிலை. இன்னும் 4 நாட்கள் தான் பொறுத்திருந்து ஒரிஜினல் ரிசல்ட்டையும் நாம பார்த்துடலாம். நன்றி.